ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது கதையோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். அந்தளவுக்கு ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. அது மாதிரி இருக்கிறப்போ வசதி இல்லாமல் இருக்க காரணத்தால் எந்த இதுவுமே எனக்கு சரியாக செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது செட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இதுக்கும் அதுக்கும் சேர்த்து போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நான் எதுக்குமே இது சரி அது சரின்ட்டு நான் எங்கள் வீட்டிலேயே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் நம்ம தான் பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதனாலேயே யாருக்கிட்டேயும் அந்தளவுக்கெல்லாம் நான் உதவி கேட்டதே கிடையாது. என் காலேஜ் படிப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் என் முயற்சியில் இது பண்ணிக்கிறதான். ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்ததுனால எனக்கு இந்த காலேஜில் ஃப்ரீயாகவே எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. இருந்தாலும் இடையில புக்கு வாங்குறது இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறப்போ அது நம்ம பார்த்து தானே இது பண்ணிக்கணும். ஒரு புக் வாங்குகிறோம், பண்ணுறோம், செய்கிறோன்னா அதை நம்ம இது பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால் எந்த இதையுமே இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எதுக்குமே இதுக்கான காரணங்களையும் சரி, எதுக்கான காரணங்களாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஒரு உதவின்னு கேட்க போகிறப்ப தான் நம்மளுக்கு அவங்க என்ன ஒரு யோசனையில் இருக்காங்க, என்ன இதாக இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை கேட்குறாங்க, சொந்தக்கார மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே சொன்னேன், எனக்கு இப்போ இதெல்லாம் வேணாம், செகண்ட் இயர் தான் படிக்கிறேன், இப்போக்கெல்லாம் அதிலெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, இது பண்ணுறது கிடையாது அப்படின்னோடனே, அதுக்காகலாம் என்ன பண்ண முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே இது பண்ண முடியாது. மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் எதையுமே நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டு இருந்தேன். அதுக்காக இந்த நேரத்துக்கும் இதுக்கும் சரி நம்மளால் எந்த இதையுமே செய்ய முடியாத காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயங்கிறது. அதனால் அதுக்காக நான் யாருக்கிட்டேயும் நம்ம போய் அவங்கக்கிட்ட நிற்கணும், இவங்கக்கிட்ட நிற்கணும் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றப்போ அவங்க நம்மளை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், எனக்கு இப்போ மேரேஜெலாம் வேணாம், இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு வருஷம் படிப்பும் எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டு வர முடியாது. எத்தனையோ பேருக்கு இது கிடைக்காம படிக்காமலாம் இருக்காங்க. எனக்கு படிப்புங்கிறது முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிற டயத்தில் என்னால் செய்ய முடியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் கிடையாது, எந்த விஷயமும் புரியாமல் இருக்குன்னுலாம் நீ நினைக்காத, எதாக இருந்தாலும் சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான்.